Hello all, welcome to TNPSC Knowledge Point. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். டெய்லி 10 கொஷின்ஸ் ப்ரீவியஸில் இருக்க வீடியோஸும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கொஷினை பார்க்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோடைய ஃபாதர், இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்கள தான் சொல்கிறோம். இவங்க தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முக்கிய ஒரு வடிவமைப்பாளராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், இந்திய பார்லிமெண்ட்டில் 2 பிளாக்காக இருக்குது. ஒன்று வந்து ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். அதில் மேலவை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா ராஜ்யசபாவை தான் மேலவை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குன்னா பார்ட் 3ல் இருக்குது. ஸோ அடிப்படை உரிமைகளை ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இந்த பார்ட் 3ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலே ரொம்ப நீளமான நதி எது அப்படின்னா கங்கை நதியை தான் நீளமான நதி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2525 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த வழியாக வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான மாநிலங்களில் இந்த நதி வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலே மிக உயரமான மலை எது? நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னு அதில் ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னா தொட்டபெட்டா மலை தான் உயரமான மலையாக பார்க்குறோம். ப்ளூ பிளானட் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? ப்ளூ பிளானட் அப்படின்றத நம்ம எர்த்து தான் சொல்கிறோம். பூமியை தான் ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் பூமியோட பகுதியில் 71% ஃபுல்லாக வாட்டரால் இருக்குது. அண்ட் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது இது ப்ளூவாக தெரியும். நெக்ஸ்ட், இந்தியாவில் பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக இப்போ என்ன ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா நிதி ஆயோக் அப்படின்றது தான். முன்னாடி பிளானிங் கமிஷனாக இருந்தது, இப்போ நிதி ஆயோக்காக இருக்குது. நெக்ஸ்ட், ஒயிட் ரெவல்யூஷன் கூட யார் தொடர்புடையவர்? ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது முக்கியமாக என்னென்னா பால் உற்பத்தி, அதோட வளர்ச்சியை தான் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ இதுக்கு தொடர்புடைய வர்கீஸ் குரியன். இதுவே க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா சுவாமிநாதன். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு என்னன்னா ஸ்கின். ஸ்கின் வந்து அவுட்டர் லேயரில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ஒரு பர்டிகுலர் செஷனாக இல்லாமல். ஸோ இருக்கிறதுல பெரிய ஒரு பார்ட் அப்படின்னா ஸ்கின் தான். விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால என்ன டிசீஸ் அஃபெக்ட் வருது அப்படின்னா ரிக்கெட்ஸ் அப்படின்ற டிசீஸ் தான் வருது. இது வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். எலும்பு சம்மந்தப்பட்டது தான் ரிக்கெட்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் TNPSC ரிலேட்டட் வீடியோஸ்.